இவர் நம்ம மாதிரி கிராமத்துலேருந்து வந்து விவசாயத்து பிள்ளை. இவர் அவங்க அப்பா பேர் முத்து காத்தான். தனவேல்னு போட்டுக்குவார். ஒரு பெரிய களப்போராளி, சமுதாய பற்றாளர், நீர்நிலைகள் தூர்வாரல் ஆரம்பித்து மரக்கன்று நடுவரிலிருந்து பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாமனிதர். அவரே இன்னைக்கு உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு 5 நிமிடத்தில் அவர் பேசி முடிப்பார். விவசாய சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஆரம்பிச்சாதான் புரியும். அதனால ஒரு குட்டி ஸ்டோரியோட என் கதை ஒரே தொடங்குறேன். என்னன்னா, ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு கிடைச்சலாம். அந்த எலும்பு வந்து நாய்க்கு ரொம்ப பிடிக்கலையா, கடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கடிக்க அதனால கடிக்க முடியல. சாப்பிட ஆரம்பிச்சோன்னே டேஸ்ட் நல்லா இருந்தோன்னா திரும்ப நல்லா வேகமா கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கடிக்க அதோட மொத்த ரத்தமும் அதுவே பிடிச்சி ஒரு டைம்ல வந்து இறந்து போச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்சியிலும் விவசாயிகளுக்கு அந்த கடன் தள்ளுபடி, இந்த கடன் தள்ளுபடி, இந்த வாக்குறுதி ஒரு வாக்குறுதியும் கொடுத்து நம்ம ரத்தத்தை நம்மளையே குடிக்க வச்சு ஒரு விவசாயியும் ஒரு நிமிடத்துக்கு 4 விவசாயி இறந்துகிட்டே இருக்கான். இதை நான் யாரையும் வந்து குறை சொல்ல வரல. இங்க ஏன்னா ஏற்கனவே பேசின அத்தனை பேருமே மத்திய மாநில அரசுகள் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சுட்டி காட்டி பேசினாங்க. இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறது, இனிமேல் இருக்கிற அரசாங்கங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பேசுறதுக்காக வந்திருக்கேன். அதுல மிக முக்கியமா மேகதாட்டு பிரச்சனை. மேகதாட்டுல அணை கட்டலாமா வேணாமா அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல அங்க என்ன பண்ணணும்னா, நம்ம சொன்ன மாதிரி காவிரி மேலாண்மை அமைக்கணும். அந்த நடுவர் மன்றத்துக்கு என்ன மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கணும்னா, இனிமே அணைகளை பாதுகாக்கும் பொறுப்பு, திறக்கும் பொறுப்பு எந்த ஒரு மாநில அரசுகளுக்கும் இருக்கக்கூடாது. நடுவர் மன்றமே திறக்க வேண்டும். உதாரணத்திற்கு நம்ம காவிரி நடுவர் மன்றத்துக்கு இது சுப்ரீம் அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு 740 டிஎம்சி, அதுல 404 டிஎம்சி தமிழகத்துக்கும் 287 டிஎம்சி கர்நாடகாவிற்கும் 30 டிஎம்சி கேரளாவிற்கும் 7 டிஎம்சி பாண்டிச்சேரிக்கும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்களா. இதை சதவீத அடிப்படையில் பிரிக்க வேண்டும். அதாவது 404 டிஎம்சி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னா 277 டிஎம்சி அதுல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பெய்கிற மழைநீர். சோ இத சதவீதத்தை பிரிச்சோம்னா ஒரு 100 லிட்டர் மழை உதாரணத்துக்கு இன்னைக்கு பெய்யுது அப்படின்னா அதுல 38.4 லிட்டர் தண்ணி தான் கர்நாடக அரசுக்கு சொந்தம். அவன் எத்தனை மழையில கட்டிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள 100 லிட்டர் மழை பெஞ்சதுன்னா 38.4 லிட்டர் தண்ணியை மட்டும் அங்க சேமிச்சுட்டு மொத்த தண்ணி மீதி இருக்கிற 62.5 லிட்டர் தண்ணியவும் அடுத்த செட்டு திருப்பி விட்டுரும். நம்ம அதே மாதிரி நம்ம தமிழகத்துல என்ன அளவு சதவீதமோ அதை நம்ம வச்சுட்டு அடுத்த ஸ்டேட் கொடுத்துடணும். இப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேசுற சான்றோர்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை நீரை மட்டும் அனுப்பிட்டு சதவீத கணக்காடுறாங்களா, அதை இனிமே பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி பெய்கிற மழை இங்க வந்துடும். அப்போ ஜூன் 12 எல்லா தேதியும் குறிப்பிட்ட நாட்கள்ல நம்ம விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கும். இது முதல்ல. ரெண்டாவது, பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம கடன் வாங்குறோம்? கடன் வாங்க வச்சதே இவங்க தானையா. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எத்தனையோ பெரியவங்க இருக்கீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி விவசாயம் பண்ணோம்? எல்லாமே ஜீரோ பட்ஜெட். நம்ம வீட்லயே 2 மாடு இருக்கும், 10 ஆடு இருக்கும். அது உள்ள கழிவுகளை வச்சு வெர்மி கம்போஸ்ட் பண்ணோம், ஜீவாமிர்தம் தயாரிச்சோம், பஞ்சகவியம் பண்ணோம். இதை வச்சு பண்ணிருந்தோம். இன்னைக்கு பெரிய திட்டங்கள், பசுமை திட்டங்கள், ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்து நம்ம ஒரே தோட்டத்துல 10 பயிர் விளைஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம இதை வந்து ஒரே பயிரா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து உரம் டிராக்டர் வாங்கிட்டான், குப்புசாமி டிராக்டர் வாங்கிட்டான், நீ வாங்கலையா அப்படின்னு டிராக்டர் வாங்க வைக்கிறான். அதுக்கு எங்க இருந்து காசு வரும்? அதுக்கு தான் நம்ம கடன் வாங்குறோம். இனிமே கடனே வாங்க கூடாதுன்னா ஒரு சின்ன திட்டம், ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல 15 இருந்து 16 டன் காய்கறி கழிவுகள், பல கழிவுகள் வருது. அதை முறையா பராமரிச்சு ரீசைக்கிள் மறுசுழற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் தரிசு நிலங்கள் விவசாய நிலமாக மாற்றக்கூடிய வெர்மி கம்போஸ்ட் நம்மளால தயாரிக்க முடியும். 18 கோடி எல்பிஜி கேஸ், அதாவது அதுக்கு மாற்றான பயோ கேஸ் உற்பத்தி பண்ண முடியும். ஏதோ சொன்னாங்க அன்னபூர்ணி சூப்பர் 6 2.3 கோடி கேஸ் கனெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ 18 கோடி அஷ்டலட்சுமி சூப்பர் 8 திட்டம் ஒருத்தருக்கும் 8 கேஸ் சிலிண்டரையும் கொடுக்க முடியும். நம்ம விவசாயத்துக்கு ஒரு ஆண்டும் 6 லட்சம் புதிய விவசாய நிலங்கள், தரிசு நிலங்கள் விவசாய நிலமாக மாற்றப்படும். இது அத்தனைக்கும் நம்ம அனைவரும் ஒன்று கூடி போராடணும்.
அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும். இந்த தூக்கு கயிறு வந்து நமக்கு இல்ல, நம்மளை தப்பா வழி நடத்துற தவறான அரசியல்வாதிகளுக்கும் அவர்களின் கொள்கைக்குமான தூக்கு கயிறு என்று கூறி இந்த சான்றோர்கள் நிறைந்த சபையில் எனக்கும் வாய்ப்பளித்த நம்ம காவிரி தினமோகன் ஐயாவிற்கும் இதுவரைக்கும் இந்த சின்ன பையனோட உரையை கேட்ட அனைத்து விவசாய பெருமக்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.